காவேரி மருத்துவமனையில அவர் ஃபுல் டைம் வேலை செய்யறாரு. பாருங்க, இங்க பாருங்க, இப்ப ஜூம் பண்ணுங்க, என்ன போட்டு ஃபார் அப்பாயின்மெண்ட் டாக்டர் காவேரி மருத்துவமனை டாக்டர் கே பாலாஜி, டாக்டர் கே பாலாஜி. பாருங்க, நல்லா பாருங்க. அப்போ இப்ப இவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? சரி, அவன் தனியா கிளினிக் வச்சுக்கிறான், அவன் தனியா மருத்துவமனை வச்சுக்கிறான். இந்த பாலாஜி என்பது காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபுல் டைம் ஒர்க் பண்றாரு. இது பார்ட் டைம், கிண்டி மருத்துவமனை பார்ட் டைம் ஒர்க் பண்றாரு, காவேரி மருத்துவமனையில ஃபுல் டைம் ஒர்க் பண்றாரு. சஸ்பெண்ட்னா ஒரு கண் தொடுப்புங்க. என்ன சஸ்பெண்ட்? அரசு ஊழியர் தப்பு செஞ்சா சஸ்பெண்ட், பாமரன் தப்பு செஞ்சா சிறைவாசமா? இது என்ன சமூக நீதி? தெரியும், அரசு, தமிழக அரசுக்கு நல்லா தெரியும். ஏன் அவன் ஆக்ஷன் எடுக்கல? ஏன்னா அவன் கட்சிக்காரங்க சப்போர்ட்டா நிக்கிறான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எடுத்தா ஆளுங்கட்சிக்கு பயம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எடுத்தா எதிர்கட்சிக்கு பயம். ஏன்னா இவன் மேல இருக்கிற ஊழல் அவருக்கு தெரியும், அவர் மேல இருக்கிற ஊழல் இவருக்கு தெரியும். எங்க நம்ம குட்டி வெளிப்படுமா, அவர் பயப்படுவாரு, அவர் குட்டி வெளிப்படும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது விஷயம். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், குற்றம் செய்தவரை விட குற்றம் செய்ய தூண்டுவது தண்டனை அதிகம் சட்டம் சொல்லுகிறது. எங்க நடக்குது? அதுதான் சமூக நீதி என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது. சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, ஏற்றளவில் தான் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்ஸ்டிடியூட் வணக்கம். நம்முடன் மக்கள் உரிமை இயக்க தலைவர் மவுண்ட் கோபால் வந்துள்ளார். அவர்களுக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். பாத்தீங்கன்னா நீங்க வந்து மக்கள் உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லி இயக்கம் வச்சிருக்கீங்க. பாத்தீங்கன்னா மக்களுக்காக போராடுற ஒரு இயக்கம் தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மருத்துவமனையில தாய்க்கு டாக்டர் சரியா சிகிச்சை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மகன் வந்து அந்த டாக்டர் மேல கோவப்பட்டு கத்தியால குத்தி மிகப்பெரிய சம்பவம் போயிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து சப்போர்ட் போட்டாங்களே, வந்து அந்த இளைஞரை பற்றி யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல, அவருடைய உண்மை நிலை யாருமே இல்லை, எல்லாருமே டாக்டருக்கு தான் போட்ட சப்போர்ட் பண்ணாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது சமூக நீதிக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. சோசியல் ஜஸ்டிஸ் சொல்கிறோம். இன்னைக்கு சமூக நீதி இன்னைக்கு யாருக்குமே கிடைக்கல. அதாவது இந்த சம்பவம் வந்து முதலாவது வந்து ஒரு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது போன்று சமூக நீதி நடக்கக்கூடாது என்று மக்கள் உரிமை இயக்கத்து சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். முதலாவது இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறோன்னா, ஒரு தாய் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான், சேர்க்கப்பட்டிருக்கா. 1 மாத காலமாக அவருக்கு சிகிச்சை சரிவர அளிக்கப்படவில்லை. புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில், கிண்டி மருத்துவமனையில் நிற்கிறார். இப்போதான் சமீபத்தில் வந்து அதை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்தார். அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளிக்காததுனால அந்த விரக்தியில் அந்த மகன் டாக்டர் பாலாஜி அவர்களை கத்தியால் சரமாரியாக குத்தி இருக்கிறார். இது ஒரு கோபத்தின் ஒரு உச்சகட்ட வெளிப்பாடு. அவர் எந்த தம்பி எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால், எந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்துக்கு போயிருந்தால் அந்த வன்முறையை அவர் கையில் எடுத்துப்பார் தான் நம்ம பார்க்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டரை கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு எல்லாரும் அறிக்கை விட்டாங்க. எல்லாருமே டாக்டருக்கு சாதகமாக தான் அறிக்கை விட்டாங்க. ஆனா உண்மை சம்பவம் யாரு? உண்மை சம்பவம் என்னன்னா, அந்த மகனுக்கு, அந்த தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லைன்னு யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்ப சமூக நீதி எங்க இருக்கு? இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மருத்துவர்கள், நீங்க அரசு மருத்துவமனைகள் எந்த மருத்துவமனைலாம் போங்க, அதாவது நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சையை அளிக்கிறது கிடையாது. அங்க வந்து கேர் பண்றதே கிடையாது. மருத்துவர்கள் இன்னும் பெரிய பில்கேட்ஸ் மேல டாடா பிர்லா மாதிரியும் ஒரு கடவுள் மாதிரியும், இன்னும் இவங்க கீழே அடிமைகளை வந்து உட்காந்து ஆடு மாடுகளை பாக்குற மாதிரியும் இது இப்படித்தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தானா எப்படி ஹேண்டில் பண்ணோமோ அதேதான், அதே மாதிரி வந்து அரசு மருத்துவமனையில் வந்து பிச்சைக்காரன் கூட யாரும் வந்து வீட்டுல வந்து அந்த அளவுக்கு வந்து மரியாதை கூட நடத்துறதே கிடையாது. முடிஞ்சா போடுவோம், இல்லை இல்லப்பா அப்படின்ட்டு அவ்வளவுதான் சொல்லுவோம். யாரும் வந்து பிச்சைக்காரனை கேவலப்படுத்துறதோ ஏழமைப்படுத்துறதோ கிடையாது. ஆனா மருத்துவமனையில பிச்சைக்காரனுடன் ஒரு கேடு கட்ட ஒரு செயல் தான் நடக்குது. எல்லா மருத்துவமனையிலும் சொல்றாங்க. இது சொல்வதற்கு வேதனையாக இருந்தாலும் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் இந்த நிலைமையில நடக்குது. பேஷண்ட பார்க்கறதுக்கு டாக்டர் கிடையாது, அவன் தனியா கிளினிக் வச்சுக்கிறான், அவன் தனியா மருத்துவமனை வச்சுக்கிறான். இந்த பாலாஜி என்பது காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபுல் டைம் ஒர்க் பண்றாரு. இது பார்ட் டைம், கிண்டி மருத்துவமனை பார்ட் டைம் ஒர்க் பண்றாரு, காவேரி மருத்துவமனையில ஃபுல் டைம் ஒர்க் பண்றாரு. இல்ல, இது பாத்தீங்கன்னா சட்டப்படியே வந்து ஒரு டாக்டர் வந்து அரசு மருத்துவமனையில் பணிபுரியாரு. வேலையை செய்யக்கூடாது. தனியார் கிளினிக்கா அவர் வைக்கக்கூடாது, நடத்தக்கூடாது. தனியார் மருத்துவமனையில அவர் வேலை செய்யக்கூடாது. ஒரு ஃபுல் டைம் மருத்துவர், அரசு ஊழியர், அரசு மருத்துவர்
ஒரு தனியார் கிளினிக் நடத்தக்கூடாது, தனியார் மருத்துவம் வேலை செய்யக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்க, காவேரி மருத்துவமனையில இது கொஞ்சம் காட்டுங்க. காவேரி மருத்துவமனையில அவர் ஃபுல் டைம் வேலை செய்யாது பாருங்க. இங்க பாருங்க, இப்ப ஜூம் பண்ணுங்க. என்ன போட்டு ஃபார் அப்பாயின்மெண்ட் டாக்டர் காவேரி மருத்துவமனை, டாக்டர் கே பாலாஜி, டாக்டர் கே பாலாஜி பாருங்க, நல்லா பாருங்க. அப்போ இப்ப இவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? சரி, அவர் கத்தியால குத்திட்டாரு, அவருக்கு தண்டனை நீங்க என்ன பண்ணீங்க? 5 கீழ் செக்ஷன் கீழ வழக்கு பதிவு பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த பாலாஜிக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம மக்கள் உரிமை இயக்கத்துக்கு சார்பாக நாங்க கேட்கிற தமிழக அரசுக்கு கேட்கிற கேள்வி இதுதான். இந்த பாலாஜிக்கு என்ன பண்ண, சட்டம் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறது? அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறது? அந்த மகனுக்கு என்ன பதில்? இந்த குற்றத்தை செய்ய தூண்டிய பாலாஜிக்கு என்ன செய்ய போறீங்க? பாலாஜி மட்டுமல்ல, அநேக மருத்துவர்கள் அப்படிதான் இருக்காங்க. அதுல ஒரு சில மருத்துவர்கள் விதிவிலக்கு. இப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா, தமிழகத்துல நான் சின்ன பையன் இருக்கிற அரசு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவர் தனியார் கிளினிக் வச்சிருக்கு, எல்லா மருத்துவரும் வச்சிருக்காங்க. சட்டப்படி குற்றம், எல்லா பக்கம் சட்டப்படி குற்றம். அவரை டிஸ்மிஸ் பண்ணா அவர் மேல வழக்கு போடணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சாதாரண ஒரு ஏழை விவசாயி ஒரு ஏழை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் மிக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ரொம்ப கேவலங்க. ஆனா இதை எடுக்காது, ரொம்ப கேவலமான விஷயம் இது. நான் வன்மையா கண்டிக்கிறோம். மக்கள் உரிமை இயக்கத்து சார்பாக நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க யாருக்கும் அஞ்சுகிறதும் கிடையாது. நீதியை நீதின்னு சொல்லுவோம், தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். அரசு நல்ல திட்டங்களை செய்கிறது, அதை நாங்கள் வரவேற்று நாங்கள் பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் இந்த விஷயத்துல, பர்டிகுலர் இந்த விஷயத்துல இது அரசு எடுத்த ஒரு தவறான முடிவு. நாங்க வந்து இந்த பிரச்சனை தண்டனை கொடுத்தா 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கணும், 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். பாலாஜிக்கு சட்டப்படி கைது செய்யணும். அவர் ரெக்கவர் ஆயிட்டு வந்தாருன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும், அவரையும் கைது செய்யணும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மாசு வந்து காலையில வாக்கியமாக டக்குனு அரசு மருத்துவமனையில் போறாரு, போனது டாக்டர்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. அந்த நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு எதுவும் வர்றது இல்லையே. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? யாரும் பாலாஜி மேலையா? இல்ல மத்த டைம்ல இவர் வந்து இன்ஸ்டியூஷன் போறப்போ மருத்துவர் இல்ல அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வராரு. ஆனா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நடவடிக்கை எடுத்தா நீங்க அறிக்கை கொடுங்க, நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுங்க. எத்தனை மருத்துவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எத்தனை அரசு பொது மருத்துவமனைகள்ல வேலை செய்கிற மருத்துவர்கள், எத்தனை தனியார் கிளினிக் நடத்த நான் கொடுக்கட்டுமா? பட்டியல் கொடுக்கட்டுமா? அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்மிஸ் பண்ணாலோ இல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணாலோ அந்த டாபிக் எந்த சஸ்பெண்ட்னா ஒரு கண் தொடர்புங்க. என்ன சஸ்பெண்ட்? அரசு ஊழியர் தப்பு செஞ்சா சஸ்பெண்ட், பாமரன் தப்பு செஞ்சா சிறைவாசமா? இது என்ன சமூக நீதி? அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அது வேற சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன், மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பா நான் சொல்ற ஒரே தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் வேலை பணி செய்கிற மருத்துவர்கள் எத்தனை பேர் வந்து தனியார் கிளினிக் நடத்துறான், எத்தனை பேர் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யறான் என்பது வெள்ளை அறிக்கை தர முடியுமா? அத்தனை டாக்டர் வச்சு கண் போட தெரியுமே, அத்தனை டாக்டர் அரசுக்கு நல்லா தெரியும். அரசு தமிழக அரசுக்கு நல்லா தெரியும். ஏன் அவன் ஆக்ஷன் எடுக்கல? ஏன்னா அவன் கட்சிக்காரங்க சப்போர்ட்டா நிக்கிறான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எடுத்தா ஆளுங்கட்சிக்கு பயம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எடுத்தா எதிர்கட்சிக்கு பயம். ஏன்னா இவன் மேல இருக்கிற ஊழல் அவருக்கு தெரியும், அவர் மேல இருக்கிற ஊழல் இவருக்கு தெரியும். எங்க நம்ம குட்டி வெளிப்படுமா, அவர் பயப்படுவார், அவர் குட்டி வெளிப்படும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது விஷயம். இப்ப இல்ல இந்த பிரச்சனை நடந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து ஒரு 3 நாள் அங்கதான் இருந்தது. எல்லா தலைவர்கள் வந்து பாலாஜி பார்த்து வந்து அறிக்கை விட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய பொதுமக்கள் வந்து நிறைய மருத்துவமனையில் நடக்கிற குற்றங்கள் நிறைய சொல்றாங்க. ஆனா வந்து அதை எது சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதே அந்த விக்னேஷ் உள்ள பேர்ல ஒரு விக்னேஷ் இன்னொரு பையன் ஒருத்தர் வேற விக்னேஷ், அது பேர் 36 வயசு. அது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தது பாத்தீங்கன்னா, மருத்துவம் இல்லாதனால பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இறந்துட்டார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சரியா பாக்குறது இல்ல. அது வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் எழுத, அதாவது என்ன கூட்டம் ஒரு நோட்டு வைக்கிறது இல்லையாமா. நிறைய அங்க வந்த அத்தனை பேருமே வந்து நிறைய அந்த அரசு மருத்துவ குற்றம் சொல்றாங்க. ஆனா இந்த டைம்ல அதே இவங்க சொல்றாங்க, உலகத்தரம் வாய்ந்த அரசு மருத்துவமனை, ஆஸ்திரேலியா இருந்து வார்த்தை வாய்ப்பு வந்துட்டு போறாங்க. இதே மாதிரியே வந்து எல்லாத்துலயும் வந்து அப்படின்னு வாய்ப்பு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது வெறும் ஒரு விளம்பரமா தான் இருக்கு. வந்து மக்களுக்கு உண்மையான சிகிச்சை போய் சேருதா அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையான சிகிச்சை மக்களுக்கு போய் சேருவதே கிடையாது. அதாவது விளம்பரங்கள், நீங்க விளம்பரம் மிகைப்படுத்தி காட்டவே வேணாம். இருக்குதுன்னு சொன்னா போதும், விளம்பரங்களே தேவை கிடையாது. எதுக்கு பொய்யான ஒன்று தான் விளம்பரங்கள் தேவை. பொய்யான ஒன்றை மெய்யென்று நிரூபிப்பதற்கு தான் விளம்பரங்கள் தேவை. அரசு விளம்பரங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஒழுங்கா வேலை செஞ்சாவே அது விளம்பரம் தானா போயிடும். ஒரு மருத்துவமனையில சிறந்த சிகிச்சை அளிக்கிறார்கள், உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கிறாங்கன்னா நீ விளம்பரம் பண்ண தேவை வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப விளம்பரம் ஏன் பண்ற அப்படின்னா,
அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், மசாலா இல்லைன்னு அர்த்தம். மசாலா இருந்தா நீங்க விளம்பரம் பண்ண அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஜனம் வந்துடும், ஆட்டோமேட்டிக் மக்களே புகழ்ந்துருவான், மக்களே அரசை புகழும், மக்களே மருத்துவர்களை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஆனா ஒவ்வொரு மருத்துவமனையில் பாருங்க, நான் லிஸ்ட் கொடுக்குறேன், தமிழக அரசுக்கு வேணும், நான் லிஸ்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளும், பொதுவான மருத்துவமனைகள்ல எத்தனை அரசு மருத்துவர்கள் தனியார் கிளினிக் வச்சு நடத்தினா, எத்தனை மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில வேலை செய்கிறார்கள். அதாவது இது பார்ட் டைம், அரசு மருத்துவமனை வேலை செய்வது பார்ட் டைம், அது ஃபுல் டைம். ஆக்சுவலா இதுதான் ஃபுல் டைமா இருக்கணும். எது அரசு மருத்துவமனை வேலை செய்யணும் ஃபுல் டைமா இருக்கணும். பார்ட் டைம் என்ற ஆப்ஷனா உங்களுக்கு கிடையாது, அரசு ஊழியர் பார்ட் டைம் என்ற ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஒரு அலட்சியம், உதாசீனம், ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. ஒவ்வொரு மருத்துவமனை சுகாதார சீர்கேடுகள் அத்தனை குவிஞ்சு கிடக்கு. ஒரு மருத்துவ நோயாளிகள் அலைகழிக்கப்படுகிறார்கள். நான் என்ன கிடைக்கிறேன், நீ தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனை கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50% கொடுங்க. அரசு நினைத்தால் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக மருத்துவத்தை கொடுக்க முடியும். அரசு மருத்துவமனைகள்ல ஏன் கொடுக்க முடியல? அப்ப இப்போ ஆண்ட அரசுகளா சரி, ஆண்டுகின்ற அரசுகளா சரி, கையாளாத அரசாக நான் பாக்குறேன். இது அரசு குறை சொல்வதற்காக நாங்க பேசல, இருக்கிற விஷயங்களை தமிழக அரசுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த போக்கு அப்படியே போச்சுன்னா அரசுக்கு தான் கெட்ட பேர். இந்த விஷயத்துல நிச்சயமா சொல்றேன், தமிழக அரசுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர். ஊடகங்கள் பாலாஜிக்கு ஆதரவா பேசிச்சோ, அரசியல்வாதிகள் ஆதரவா பேசிச்சோ, நம்ம இங்க வாதம் கிடையாது. நம்ம யாரும் குறை சொல்ல வரல. மக்கள் உரிமை இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவருக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? மக்கள் உரிமை இயக்கம் தமிழக அரசு பார்த்து கேள்வி கேட்கிறது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அப்ப பாலாஜிக்கு என்ன தண்டனை? அதை தமிழக முதல்வர் பகிரங்கமா அறிவிக்க வேண்டும், காவல்துறை பகிரங்கமா அறிவிக்கணும். அரசு மருத்துவமனை என்பது தனியார் மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை அவர் வேலை செய்கிறார். ஆதாரத்தை உங்களுக்கு காட்டின, அதை மட்டும் வேலை செய்யறாரா இல்ல எத்தனை மருத்துவமனை வேலை செய்யறாரு நமக்கு தெரியல. அரசு தான் அது வேலை கண்டுபிடிக்கிறது அரசு வேலை. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். இன்னும் எத்தனை இதே வேலை கிடையாது, காவல்துறை வேலை, தமிழக அரசுடைய வேலை. அப்ப இவருக்கு பாலாஜிக்கு என்ன தண்டனை? அப்ப மருத்துவர் கொலை செய்யலாம், மருத்துவர் கொலை செய்தா அது டெக்னிக்கல் இஷ்யூ. ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா மருத்துவருக்கு அந்த டெக்னிக்கல் இஷ்யூ, அவங்க மேல நடவடிக்கை கிடையாது. என்ன சொல்ல தெரியுமா, மருத்துவர் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பொதுமக்கள் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டாலே உலகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. அதே சொல்றேன், சட்டம் என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது, சமூக நீதி என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது தவிர நடைமுறையில் கிடையவே கிடையாது. நான் இந்த அரசு மட்டும் குறை சொல்லவில்லை, காலம் தொற்று இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் சமூக நீதி என்பது, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது தவிர பிராக்டிகலா கிடையவே கிடையாது. இதுக்கு என்ன நீதியை கூட காசு கொடுத்து விலை கொடுத்துதான் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற சட்டம். இப்ப நான் பேசுறேன்னா என் மேலே வழக்கு பதிஞ்சா போகலாம், அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்ப நான் உண்மையை பேசுகிறேன், என் மேலே வழக்கு பதிஞ்சாலும் பாயலாம். அதான் கேட்கறேன். இப்படி பேசுறதுக்கு வழக்கு போட்டு உள்ளதாடுறாங்க. ஒரு மக்கள் உயிரில் விளையாடுற டாக்டருக்கு எந்த ஒரு உண்மையா சொல்றேன், தமிழக அரசு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீ அந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவர் மேல் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுத்துட்டீங்க, அதுக்கு அவர் கத்தியால் குத்தியது தவறு, அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அதை நாங்கள் ஆதரித்து நாங்கள் பேசவில்லை. ஆனா அதே சமயத்திலும் அவர் தவறு செய்ய தூண்டியதற்கு பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தனியார் மருத்துவமனை வேலை செய்வதற்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சஸ்பெண்ட் தேவை கிடையாது, அவரை டிஸ்மிஸ் பண்ணும். இவர் கொடுக்கிற தண்டனை மற்ற மருத்துவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, குற்றம், அதாவது சட்டப்பேரவை குற்றம் செய்யணும் வர குற்றத்தை செய்ய தூண்டுறாங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், குற்றம் செய்தவரை விட குற்றம் செய்ய தூண்டுவது தண்டனை அதிகம் சட்டம் சொல்லுகிறது. எங்க நடக்குது? அதுதான் சமூக நீதி என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது, சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, ஏற்றளவில் தான் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது மக்களை சுரண்டும் அரசாங்கம் தான் இங்க இருக்கிறது தவிர மக்களுக்கான அரசாங்கமா நாங்க எதுவுமே இன்னும் பார்க்கல. இன்னும் 100% எங்களுக்கு அது திருப்தியே கிடையாது. மக்களை சுரண்டுகிற அரசாங்கமாக, மக்களை கொள்ளையடிக்கிற அரசாங்கமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். இன்னும் சமூக நீதி என்பது இன்னும் நிறைய வரணும், மாற்றங்கள் என்பது நிறைய வரணும். இன்னைக்கு பேச்சளவில் ஏட்டளவில் தான் மாற்றங்கள் இருக்கிறதே தவிர இன்னும் பிராக்டிக்கலா நடைமுறையில நிறைய மாற்றங்கள் வர வேண்டும், நிறைய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இது ஒரு கோரிக்கையா தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதாவது செயல் வீரராக காட்டாமல் பிராக்டிக்கலா நீங்க விளம்பரத்தை மட்டும் தேடாம, விளம்பரத்தை தேடாதீங்க.
விளம்பரத்தை தேடாதீங்க. நடிகைகள் விளம்பரத்தை தேடுவான், ஒரு படம் எடுத்துற ஒரு விளம்பரத்தை தேடுவான், அவனே ஒரு பொய்யான ஒரு கேஸை போடுவான், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவான், இன்னும் இந்த படத்துக்கு ஒரு கேஸ், அது ஒரு ப்ரொமோஷன் பண்றது. ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கீங்கன்னா உடனே ஒருத்த வழக்கு போடுவான். இது நல்லா குண்டிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன். அது எக்ஸாம்பிள் அந்த விஜய் படம்லாம் எடுத்து, விஜய் இல்ல பெரிய பெரிய நடிகர் படம்லாம் எடுத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வழக்குகள் வந்துடும். வழக்கு ஏன் வருது அப்படின்னா அந்த படத்துக்குரிய ஒரு ப்ரொமோஷன். அப்ப மக்களை அந்த படத்தை பார்க்க தூண்டுகிறது. என்ன கேஸ், ஓ அப்படியா, அப்படி அந்த படத்தை பார்க்க தூண்டுவதற்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இது பண்றாங்க. அது போல தமிழக அரசு பண்ணக்கூடாது. இது ஒரு சினிமா துறை கிடையாது, இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. நீங்க மக்கள் உரிமை இயக்கம் அப்படின்னு இது மாதிரி நடக்கிற மக்களுக்கு இப்ப நடக்கிற ஒரு அநீதியை பற்றி நீங்க போராட்டங்கள் எப்படி எந்த விதம் நடத்த போறீங்க? அதாவது அந்த தம்பி இழைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம். அதாவது எனக்கு தேவையான ஒரு நீதி கிடைக்கலன்னா நான் வன்முறையை கையில் எடுக்கிறேன். இது தவறே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையான நீதி கிடைக்கல, நான் அடிமைப்படுத்தப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட, நெருக்கப்படுகிறேன், நசுக்கப்படுகிறேன் என்பது போல என்பதனால்தான் சுதந்திர போராட்டமே உருவாச்சு. சுதந்திர போராட்டமே புரட்சி வெடித்தது. அந்த புரட்சியின் காரணமாக தான் சுதந்திரம் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனா சுதந்திரம் கிடைத்தது என்று நாம் சொல்லிக்கிறோமே தவிர, ஆனா இதுவரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. இன்னும் நாம் போராட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு சமூக நீதிக்காக நாம் போராட. ஒரு காவல் நிலையத்தை ஒரு புகார் கொடுக்கணும், காவல் நிலையத்தில் புகார் எடுக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆளை பார்த்து பெட்டிஷன்ஸ் வாங்குறாங்க, ஆளுக்கு ஏற்ற நீதி தான் இன்னைக்கு ஒவ்வொரு காவலில். இது சொல்வதற்கு மன வருத்தமா இருந்தாலும் இதுதான் நடைமுறையில நடக்கிறது. அதே போல அரசு ஊழியர்களே ஒரு மனு பொது பிரச்சனைக்காகவோ ஒரு சமூக பிரச்சனைக்காக ஒரு மனு கொடுக்கும்போது ஆள் தராதம் பார்த்தா அந்த பெட்டிஷன் மூவ் ஆகுது. எத்தனை அரசு நிலங்கள் கூறுபட்டு வைக்கிறார்கள் அந்தந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஏகட்சியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த இந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா 2 டைம் மிரட்டிட்டு இது தப்பிச்சுட்டு இருக்குது. இதே ஒரு மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மழை வந்தாலும் சென்னை அதாவது வெள்ளக்காடு ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2 ட்ரிப் தப்பிச்சுட்டு போயிடுச்சு. இன்னும் இந்த டிசம்பர் மாதத்துல இப்படி ஒரு மழை வந்துன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொரு வருஷமும் பாதிச்சுட்டு இருக்குது. அதுக்கு இவங்க எந்த ஒரு ஏற்பாடு இல்லை. அதை பற்றி உங்க கருத்து? தமிழக அரசு அதனுடைய வேலையை செய்யுது. என்னன்னா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்துல எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு பில்டிங் ஆகி போயிடுச்சு. அது ஒரு காலகட்டத்தை எஞ்சி விட்டது. இனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இப்ப அண்ணா நகர் மாதிரியான அந்த ஒரு பகுதி உருவாக்கும் போது டெவலப்மெண்ட் ஏரியா ஒரு 30 feet 40 feet ரோடு, ஒவ்வொரு வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரமா இருக்கும், பார்க்கிங் இருக்கும், சுற்றுலா இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடங்களிலும் நமக்கு கிடையவே கிடையாது. இனிமேல்ட்டு அதை உருவாக்க முடியுமான்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. இருக்கிற இடங்களை வைத்துதான் நம்ம எல்லா விஷயங்களும் செய்ய முடியுமே தவிர நீங்க சொல்றதுல முற்றிலும் மாறுபடு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி. தமிழக அரசு எல்லாத்துலயும் கழிவுநீர் மழைநீர் வடிகால்கள் போடுறாங்க, ஆனா இடம் பத்தல. இருக்கிற இடத்தை வச்சுதான் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போற. அரசு ஊழியர்களை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்தை வச்சுதான் அவங்க செய்யறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் அரசு தான் எடுக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு வரும்போது அந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், அது மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அரசு தான் இது அரசு அதிகாரிகள் சேர்ந்தா ஒரு கலந்தாலோசனை கூட்டம் போட்டு அது எப்படி பண்ணலாம், நீ வருங்கால எப்படி இந்த மழைநீர் வெள்ளப்பெருக்குல இருந்து சென்னையை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அது முடிவு பண்ணணும். அதுக்கான நிறைய வழிகள் இருக்கு. அவங்க யோசித்து அதுக்கு ஒரு திட்டங்களை வழிவகுக்க வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கிற இடம் தான் இருக்கிறத 10 அடி ரோடு தான் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல 6 அடி ரோடு, ஒரு சில இடத்துல சின்ன சந்துகள் தான் இருக்கும். இந்த 6 அடி ரோட்ல காவா போடணும், ஒரு 4 அடி காவா போடணும். மிச்சம் என்ன இடம் 10 அடியில் 6 அடி தான் இருக்கும் மிச்சம். அப்படின்னா அப்ஜெக்ஷன் வருது, அந்த அளவுக்கு சரியா போக முடியாது, பண்ண முடியாது. ஊழியர்களை அதிகப்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்களை வேலை செய்வதற்கு அதிகமான ஆட்களை எடுக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இது பேசின பெரிய சப்ஜெக்டே பேசிட்டே போகலாம். ஆனால் இருக்கிறத வைத்துதான் நம்ம சிறப்பா செயல்பட முடியுமே தவிர இன்னுமேட்டு அவங்க வேற எதனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா இருக்கிற மக்கள்லாம் அப்புறப்படுத்தணும். ரோடு அகலமாக்கணும்னா 10 அடி சாலையை 30 அடி சாலை ஆக்கணும்னா மக்களை அப்புறப்படுத்தணும், குடியிருப்புல அகற்றணும். அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இருக்கிறத வைத்துதான் எந்த அரசாங்கம் சரி, திமுக அரசு மட்டும் இல்ல, வேறு அதிமுக அரசு வந்தாலும் அதே நிலைதான். நம்ம இது பொதுவாக தான் பேசணும். ஏன்னா கண்மூடித்தனமும் நம்ம யாருமே குற்றம் சாட்ட நம்மளால முடியாது. ஏன்னா ஒரு நடுநிலையா தான் நம்ம பேசுவோம்.
இந்த விஷயத்துல அரசுதான் அது முடிவு எடுக்கும். ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மழைநீர் வடிகால்கள் நிறைய இடத்துல பண்றாங்க, தூர்வாரத்தை பண்றாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்முடைய கிண்டி ரேஸ் கோர்ஸ் எடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா பல குளங்கள் வந்து நிறைய உருவாக்குறாங்க. அது போகாது, அது மொத்தமா ஏரியா தான் உருவாக்கணும். ஏரியா உருவாக்கி மழைநீர் வடிகால்லாம் எடுத்து அதுல ஏரியில கலந்தாங்கன்னா வேலை செய்யலாம் கொஞ்சம் தப்பிச்சிக்கும். நம்ம அது மாதிரி பிளானிங் எல்லாம் கொடுக்குறோம். அவங்களே ஏதாவது செய்யறாங்க. அரசு செய்யும் போது மக்களும் அதுக்கு என்ன பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதிர்கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சும்மா அரசியல் நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம பேசுற டாபிக் என்ன, இந்த மருத்துவர் வந்து பேச வந்தோம். இது அநீதியான ஒரு விஷயம். நம்ம அந்த தம்பிக்கு வந்து தண்டனை குடிச்சிட்டீங்க, டாக்டர் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அவர் கைது பண்ண போறீங்களா? எப்ப கைது பண்ண போறீங்க? அவர் எப்ப டிஸ்மிஸ் பண்ண போறீங்க? அதே அவர் போல இன்னும் எத்தனை மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யறாங்க, எத்தனை தனியார் கிளினிக் வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும். சஸ்பென்ஷன் இது கிடையாது, தீர்வு கிடையாது. எங்களுக்கு தேவை டிஸ்மிஸ் பண்ணா அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் மக்கள் உரிமை இயக்கம் கேட்குது. அப்போ ஒரு அரசு மருத்துவமனை கண்காணிக்கணும். மாண்புமிகு அமைச்சர் மாபா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வேண்டுகோள் வைத்திருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் மீது தனி கண்காணிப்பை செலுத்த வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷயம் கிண்டி ஹாஸ்பிட்டல்ல 2 கான்ஸ்டபிள் போட்டு வச்சுக்கிறான். அவன் 24 hours உட்காந்து சேர்ல உட்காந்து கேட்ல போய் பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்து ஏதோ பாட்டு கேட்கணும், ஏதோ பாட்டு என்ன யூஸ், என்ன யூஸ் நான் கேட்கிறேன். ஒரு 2 காவலர் வச்சிட்டாங்க. என்ன எதுக்கு அந்த காவலர்? யாருக்கு நீ பாதுகாப்பு கொடுங்க? தவறு செய்த மருத்துவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா? இல்ல அரசு மருத்துவமனை சரியா செயல்படணும், மருத்துவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அந்த தம்பி குத்திட்டாங்க, தப்பு தாங்க, நியாயப்படுத்தலங்க. அவருக்கு தண்டனை கொடுத்தாது, ஜெயிலே அடைச்சிட்டீங்க. இந்த மருத்துவர் ஏன் நீங்க இன்னும் டிஸ்மிஸ் பண்ணல? இவருக்கு ஏன் இவர் மேல ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல? இவர் ஏன் கைது பண்ணல? மக்கள் உரிமைக்கு அதான் கேட்குது. இதுக்கு பதில் தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் இதுக்கு விளக்கம் கொடுக்கும். இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை. சமூக நீதி என்பது ஏற்றளவில் தான் இருக்கிறது, இன்னும் பிராக்டிகலா வரல, மக்கள் அதனால் பயன்பெறவில்லை. இன்னைக்கு அரசு மருத்துவமனை சரியாக இயங்கி விட்டால் தனியார் மருத்துவமனை தேவை கிடையாது. நாங்க வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, கல்வியும் மருத்துவம் மக்களுக்கு இலவசமா கொடுக்கணுங்க. ஒரு அரசு கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுக்கணும். எல்லா தனியார் மருத்துவமனைகளையும் என்ன பண்ணணும், அரசுரிமையாக்குங்கன்ற. எல்லா தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அரசுரிமையாக்குங்கன்ற. அப்ப இந்த பிரச்சனையே வராது. அரசுரிமை ஆக்கிடுங்க, இந்த பிரச்சனை வருமா பாருங்க, வராது. இதுதான் மக்கள் உரிமை இயக்கம் வைக்குது. தலையாய கடவுள் நோக்கம் மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக கொடுக்கணும். தனியார் என்ற அமைப்புகளே இருக்கக்கூடாது. எங்களுக்கு கோரிக்கை, நாங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்துற ஒரே விஷயம், கல்வியும் மருத்துவம் அனைத்து மருத்துவமனைகளையும் தனியார் மருத்துவமனைகளை என்ன பண்ணுங்க, அரசுரிமையை ஆக்குங்க. அப்ப ஏன் இவங்க போய் பிரைவேட் செய்யற? அதுக்கு அரசும் ஒரு காரணம், மக்களும் ஒரு காரணம். எந்த மருத்துவர், எந்த எம்எல்ஏ ஆச்சும் எந்த அமைச்சராச்சும் யாராச்சும் அரசு மருத்துவமனையில மருத்துவம் பாக்குறாங்களா? ஏன் வார்டு கவுன்சிலர், ஒரு வார்டு கவுன்சிலர் அரசு மருத்துவமனை அரசு சிகிச்சை பெற்றுக் கொள்கிறாங்க. அப்ப ஏன் அந்த தவறு நடக்குது? எல்லாம் போங்க, அரசு ஊழியர்கள் போறாங்களா? நீதிபதிகள் போகிறார்களா? அரசு மருத்துவம் பார்க்க போறாங்களா? அவ போல. அப்ப நீங்களே அரசு மருத்துவமனை இந்த லெவல தான் இருக்குன்னு வச்சிருந்தீங்க. அப்ப பொதுமக்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க? அப்ப பொதுமக்கள் ஆடு மாட? நான் கேட்கிற கேள்வி அதுதான். ஒரு அரசு ஊழியர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பார்ப்பது கிடையாது, நீதிபதிகள் பார்ப்பது கிடையாது, அரசு ஊழியர்கள் பார்ப்பது கிடையாது, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போய் பார்ப்பது கிடையாது, வார்டு கவுன்சிலர் மேயர்கள் போய் பார்ப்பது கிடையாது. அப்போ அரசு மருத்துவமனை உலகத்தரம் வாய்ந்தது ஏன் சொல்ற? உலகத்தரம் வாய்ந்து எப்படி சொல்ற? சொல்வதற்கு கூச்சப்பட வேண்டும். அப்ப அரசு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணும். எல்லாரும் அரசு மருத்துவமனையில மருத்துவம் பாருங்க. காய்ச்சல்னா அரசு மருத்துவமனை போங்க. கேட்கிற கேள்வி மக்கள் உரிமையை தமிழக அரசு இது கேட்கிற கேள்வி இதுதான். அரசு குற்றம் சொல்ல, இதெல்லாம் நீங்க செய்யுங்க. அப்ப அரசு மருத்துவமனை தரம் உயர்ந்து விடும். அப்ப டாக்டர் பயப்படுவான். நீங்க போகாமே உயர்ந்த, நான் என்ன சொல்றேன், டாக்டர் பயப்படுவான். ஓ, எம்எல்ஏ வந்து அட்மிட் ஆயிருக்காரு, மினிஸ்டர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு, ஜட்ஜி வந்து அட்மிட் ஆயிருக்காரு, நீதிபதி வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. பயப்படுவானா இல்லையா? பயப்படுவானா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த சிகிச்சை கரெக்டா இருக்குமா இல்லையா? அப்ப அரசு பொது மருத்துவமனைகள் சரியா செயல்படுமா இல்லையா? அப்ப அந்த மருத்துவமனை துப்புரவா இருக்குமா, கிளீனா இருக்குமா இல்லையா? அப்ப சிகிச்சை சரியான கிடைக்குமா இல்லையா? பயப்படுவல. அப்ப ஏன் செய்ய மாட்டேன்றீங்க?
செய்யணும். இது தமிழக அரசுக்கும் நாங்க மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கோரிக்கையா மக்கள் உரிமை இயக்க சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஓகே, எங்கள் அரங்கத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு தகவல் சொல்வதற்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி.